காசு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த ரெகுலராக வருமானம் பார்த்தா வாழ்க்கையை ஓட்டுறவங்கிறவங்களாம் நிறைய யோசித்து சிந்தித்து செயல்படணுங்க. கண்டிப்பாக கணவன் ரீதியாக பார்த்தீங்கன்னா வருமானம் நல்லா உயரும், காசு நல்லா கிடைக்கும். கணவன்கிட்ட காசு நல்லா கிடைக்கும். இல்லை மனைவி ரீதியாக அடிங்களா உங்கள் கையில் நிறையா பணம் புழங்கும். இல்லை நீங்களே சம்பாதிக்கிற ஆளாக இருந்தால் காசை கண்டிப்பாக நல்லா சேஃப்டி பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இவ்வளோ நாள் எந்த அளவுக்கு மாற்றமாக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு இன்னுமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இவ்வளோ நாள் இல்லையே, இப்போ கூட இல்லையே, எனக்கு என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. குறைஞ்சது ஒரு 7வது மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் நகர்ந்து போகட்டும். அப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்கும். இப்போ நடக்கிற நேரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக தான் தெரியும். இதெல்லாம் நம்ம பண்ணிவிடுவோமா, இந்த காசு அங்கே கேட்டிருக்கோம் கிடச்சிருமா, இது பண்ணிடுமா, அப்படி பண்ணி நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. எல்லாமே நல்லபடியாக தான் நடக்க போகுது, கவலைப்பட வேண்டாம். 12வது மாதம் பிறகு சனி உங்களுக்கு 3ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டை பார்ப்பார். அதுவே என்ன கேட்டாக்கா நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆன்மீக பயணங்கள் இருக்கும், குருவையும் பார்ப்பார். அப்படிங்கிறப்ப ஆன்மீக பயணங்கள் இருக்கும். விரயஸ்தானத்தை நிறுத்துவார், கெட்ட விஷயங்கள் நடக்காமல் பண்ணுவார்.